இதற்கு பிறகு உமரை கொலை செய்ய கருதி இணை வைப்பவர்கள் உமரின் வீட்டுக்கு படையெடுத்தனர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் பயந்த நிலையில் இருந்தபோது அபு அம்ர் ஆஸ் இப்னு வாயில் என்பவர் வந்தார். அவர் யமன் நாட்டு போர்வையும் கைவோரம் பட்டினால் அலங்கரிக்கப்பட்ட சட்டையும் அணிந்திருந்தார். அறியாமை காலத்தில் அவரது கிளையார்களான பனு ஜஹம் எங்களுடைய நட்புக்குரிய கிளையார்களாக இருந்தார்கள். அவர் உமரிடம், உனக்கு என்ன நேர்ந்தது என்று வினவினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் முஸ்லீமானதற்காக என்னை உமது கூட்டம் கொலை செய்ய முனைகிறார்கள் என்று கூறினார். அதற்கு அவர், அப்படி ஒரு காலம் நடக்காது என்று கூறினார். அவர் இந்த சொல்லை கூறியதற்கு பிறகு உமர் நிம்மதியடைந்தார். இதற்கு பிறகு ஆஸ் வெளியேறி வந்து பார்த்தபோது அங்கு மக்களின் பெரும் கூட்டம் ஒன்று இருந்தது. அவர்களை கண்ட ஆஸ், எங்கே வந்தீர்கள் என்று கேட்டதற்கு, இதோ ஹத்தாபின் மகன் மதம் மாறிவிட்டார், அவரிடம்தான் வந்துள்ளோம் என்று கூறினார்கள். அதற்கு ஆஸ், அவரை ஒரு காலம் நீங்கள் நெருங்க முடியாது என்று கூறவே அனைவரும் திரும்பி சென்று விட்டனர். நூல் சஹீஹுல் புகாரி. இதுவரை கூறிய நிகழ்ச்சிகள் இணை வைப்பவர்களை கவனித்து கூறப்பட்டது. முஸ்லிம்களை கவனித்து பார்க்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை தழுவியது வித்தியாசமான ஒன்றாகவே இருந்தது. இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார், உமரிடம் உங்களுக்கு ஃபாரூக் என்ற பெயர் வர காரணம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், எனக்கு 3 நாட்களுக்கு முன்னதாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லீமானார், பிறகு நான் முஸ்லீமானேன் என்றுதான் முஸ்லீமான சம்பவத்தை கூறினார்கள். அதன் இறுதியில் அவர்கள் கூறியதாவது, நான் முஸ்லீமான போது, அல்லாஹ்வின் தூதரே, நாம் இறந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில் தானே இருக்கிறோம் என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, நீங்கள் இறந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில்தான் இருக்கிறீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு நான், அப்போது ஏன் மறைவாக செயல்பட வேண்டும்? உங்களை சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பிய இறைவனின் மீது ஆணையாக நாம் வெளிப்படையாக சத்தியத்தை கூறியே ஆக வேண்டும் என்று கூறி முஸ்லிம்களை 2 அணிகளாக ஆக்கி, ஓர் அணியில் நானும் மற்றொரு அணியில் ஹம்சாவும் இருந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 அணிகளுக்கு நடுவில் ஆக்கி கொண்டோம். திருகையில் இருந்து மாவுத்தூள்கள் பறப்பது போன்று எங்களது அணியில் இருந்து புழுதிகள் பறந்தன. நாங்கள் பள்ளிக்குள் நுழைந்தவுடன் என்னையும் ஹம்சாவையும் பார்த்த குறைஷிகளுக்கு இதுவரை ஏற்பட்டிராத கைசேதமும் துக்கமும் ஏற்பட்டது. அன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அல் ஃபாரூக் என பெயரிட்டார்கள். நூல் தாரிக் உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லீமாகும் வரை நாங்கள் கஅபாவுக்கு அருகில் தொழக்கூட முடியாதவர்களாகவே இருந்தோம் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்.